ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷாஷாவோட ஃபேமிலி ஒட்டு மொத்தமா டின்னர் சூப்பரா ரெடி பண்றாங்க. யானுக்கு இன்னைக்கு அவங்க கதையில என்ன மட்டன் சூப் செஞ்சு கொடுத்துருந்தாங்கல்ல, அதே மாதிரியே சூப்பரா செஞ்சு கொடுத்து யான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னா அவங்க கதைப்படி இவங்க எல்லாரும் அவங்களோட உலகத்துக்கு போயிடலாம். சோ அதுக்காக சூப்பரா ரெடி பண்ணி விருந்தெல்லாம் தயார் பண்ண நம்ம யானும் சின்னவும் வராங்க. இந்த குடும்பமே ஒரு வணக்கத்தை போடுது. நான் நார்மல் டின்னர்னு நினைச்சேன், என்ன விருந்தை ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம யான் உட்கார்றான். உங்களுக்காக நாங்க ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கோம், பார்த்து ரெடி பண்ணிருக்கோம்னு சொல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு, நானும் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த சூப்ல இருந்து மட்டன் எடுத்து யான் சாப்பிட ஆரம்பிக்கிறான். எல்லாம் குடும்பமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யான் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல அத்தனை பேரை எஞ்ச கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க உலகத்துக்கு நாங்க போறோம், ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு யானுக்கும் சின்னுக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல உங்களுக்காக பார்த்து சமைச்சோமா, உங்களுக்கு பிடிச்சதால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நாங்க பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க எங்க மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவோட அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ யார் நினைக்கிறான், என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணதை பத்தி இப்ப அவங்க கிட்ட பேசிடலாம் அப்படின்னு. அது நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல வர, நாங்களும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஷாஷா ஏஞ்சிடுறா. நாங்க உங்களுக்கு ஃபேர்வெல் கிஃப்ட் ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு எங்க குடும்பம் சார்பில் யானுக்கு ஒரு அழகான ட்ரெஸ் கோட் ஒண்ணு கொடுக்குறாங்க. நானும் ஒரு ஸ்பெஷலா கிஃப்ட் வச்சிட்டு இருக்கேன். இந்த குட்டி பாப்பா எல்லாருமா சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு குட்டியா பெயிண்டிங் ஒண்ணு பண்ணிருக்கா, டிராயிங் ஒண்ணு பண்ணிருக்கா, அதை கொடுக்க ஆரம்பிக்கிறா. இது கியூட்டா இருக்கே அப்படின்னு யான் வாங்கிக்கிறான். நானும் இந்த பெயிண்டிங்ல இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவும் ட்ரெஸ் கொடுக்குறா. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதையும் வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஆமா, ஃபேர்வெல் கிஃப்ட் நான் சொன்னீங்க, ஏன் இங்க இருந்து கிளம்ப போற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்க ஷாஷாவோட அம்மா, ஆமாங்க நாங்க ரொம்ப நாளா இங்க இருந்துட்டோம், எப்படினாலும் திரும்பி போகணும் அப்படின்னு தெரியும், அதனால்தான் எங்களால எவ்வளவு முடிஞ்சதோ அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணி இந்த விளக்கெல்லாம் கூட ரெடி பண்ணோம், உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்க இத்தனை நாள் உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா சாரி, இந்த வீடையே கிளீன் பண்ணிட்டோம், நீங்க மறுபடியும் உங்க வாழ்க்கைக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு இந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தி எதுவும் சொல்லாம கிளம்புறத பத்தி பேச ஆரம்பிக்க யான் பாக்குறான். நம்ம தான் பேச தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. இல்ல நான் பேச வந்த விஷயம் ஒண்ணும் இல்ல, சும்மா சின்ன இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லிடுறான். சின்னுக்கே ஒண்ணும் புரியல, என்னடா அது என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு இவங்களே கிளம்புறாங்களே அப்படின்னு இவனும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். யானுக்கு ஷாஷா கிளம்புறா அப்படின்னு இப்ப சொன்னதுமே லைட்டா ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம கேன்சல் பண்ணுவோம், எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு யோசிக்க ஆரம்பிக்க, ஹை மின்மினி பூச்சி பறக்குது அப்படின்னு குட்டி பாப்பா சொல்றா. இங்க நிறைய மின்மினி பூச்சி பறக்கிற இடம் இருக்கு, நான் வேணா உன்னை அங்க கூட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா ஊரடங்கு உத்தரவு போட்டுருவாங்களே அப்படின்னு ஷாஷா சொல்றா. நீங்க கிளம்ப போறீங்கல்ல ஊரை விட்டு, சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பாக்கணும்ல, அதனால நான் என்ன பண்றேன், எந்த பக்கமா போலீஸ் இருக்க மாட்டாங்களோ அந்த வழியா அவங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். குட்டி பாப்பாவும் ஷாஷாவும் மட்டும் நம்ம யான் கூட போறாங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாப்பா விளையாட போயிடுறா. அவ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும் போது எல்லா பூச்சியும் ரொம்ப சுதந்திரமா இருக்குல்ல அப்படின்னு ஷாஷா அந்த குட்டி பாப்பாட்ட சொல்றா. யான் சொல்றான், உனக்கு கூட ஃப்ரீடமா இருக்கு தானே பிடிக்கும், இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா நீ ஃப்ரீடமா இருக்கலாம்லன்னு சொல்ல, ஆமா எனக்கும் அதான் பிடிக்கும் அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. நான் ஜஸ்ட் இந்த ஊருக்கு ஒரு பாசர் பையா வந்தேன், சீக்கிரமா நான் கிளம்பி போயிருவேன், இங்க யாரையுமே ஃப்ரெண்டு பிடிக்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு இங்க நம்ம ஷாஷா சொல்லிட்டு இருக்க. யான் சொல்றான், நானும் இங்க யாரையும் ஃப்ரெண்டு பிடிக்க கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுல்ல அப்படின்னு ஷாஷா பாக்குறா. யான் சிரிச்சுட்டே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க நிறைய மின்மினி பூச்சி பறக்குதுன்னு ஷாஷாவும் அது கூட விளையாடுறதுக்கு போயிடுறா. நைட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இங்க அந்த அண்ணன் இருக்கான்ல, ஷாஷாவோட அண்ணன், அவனுக்கு நிறைய லேடிஸ் கேட்டது நிறைய லெட்டர் வந்திருக்கு, ஒவ்வொன்னா பிரிச்சு படிக்க சொல்லிட்டு நம்ம சின்ன கிட்ட கொடுக்குறான். உங்களை புகழ்ந்து எழுதியிருக்காங்க, உங்களை மாதிரி ஒரு ஆண்மகனை பார்த்ததே இல்லைன்னு எழுதியிருக்காங்க, யாருக்குமே தெரியாம உங்க மேல ஒரு சீக்ரெட் காதல் வந்துருச்சா அப்படின்னு ஒரு லெட்டரையும் படிக்க ஆரம்பிக்கிறான். தப்பான ஆளுக்கு தான் அனுப்பிட்டாங்களான்னு அவங்க அம்மா அப்பாவும் கேட்க, இல்ல இவருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, இப்படிப்பட்ட இடத்த மிஸ் பண்ண போறோம்னு. 5 பேரும் ஒன்னா உட்காந்துடுறாங்க. இன்னைக்கு நம்ம திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சம்பாரிச்ச தங்கத்தை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கிறாங்க. ஆனா அவங்க அண்ணனுக்கு போகவே மனசு இல்ல, எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, கிளம்பவே பிடிக்கல அப்படின்னு சொல்ல, வாய் மூடுறா, நம்ம ஊருக்கு போனாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவங்க அப்பா பாக்குறாரு, நம்ம ஊர்ல மட்டும் ஏன்னா நம்ம தங்க கம்பளம் போட்டு வரவேற்க போறாங்க, கடன் தொல்லை தாங்காம தான் நம்மளே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ ஊருக்கு போகாம தான் எனக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஜாலியா தான் இருக்கும்னு அவர் சொல்ல, அவங்க அம்மா பாக்குறாங்க, இங்க பாருங்க நீங்க நிம்மதியா வேணா இருக்கலாம், ஆனா நம்ம ஊருக்கு போய் தான் ஆகணும், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு ஆளுக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. யானிங்க அந்த குட்டி பாப்பா வரைஞ்சு கொடுத்த பெயிண்டிங்க பாக்குறான். அதே மாதிரி நம்ம ஷாஷா வாட்டர் பாட்டில் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி யானுக்கு கொடுத்திருக்கா. எப்போதும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், அதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி விட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு யானுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் காலை ஆகுது. ஷாஷா எந்திரிக்கிறா. அப்பாடா மறுபடியும் இன்டர்நெட் காலத்துக்கு வந்துட்டோம், இனிமே ஜாலி தான். கண்ணை திறந்து பார்க்க வேலைக்கார பொண்ணு பக்கத்துல நிக்கிறா. ஷாஷாக்கு தூக்கி வாரி போடுது. வேலைக்கார பொண்ணு, நீங்க வெளியே உட்காந்து எல்லாரும் தூங்கிட்டீங்களா, அதனால நாங்க வேலைக்காரங்க எல்லாம் சேர்ந்து உங்களை மறுபடியும் ரூம்ல
ரூம்ல வந்து படுக்க வச்சோம். உங்க அம்மா அப்பா எல்லாரும் ரூம்ல தான் படுத்திருக்காங்கன்னு சொல்ல நம்ம திரும்பி போலையா அப்படின்னு ஷாஷாக்கு அப்செட் ஆயிடுது. குடும்பமே வந்துருது. திரும்பி போலன்னு நினைக்கும் போது லைட்டா கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நமக்கு எப்படி போறதுன்னு தெரியல, போவோமானும் தெரியல. இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பழகிக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற யான் கிட்ட ஊரை விட்டு திரும்பி போக போறோம்னு சொல்லிட்டோமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஷாஷாவோட அப்பா போயிட்டு யானுக்கு எவ்வளவு முடியுமோ டேபிள் நிறைய சாப்பாடு வைக்கிறாரு. உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே ஓடிடுறாரு. ஷாஷாவோட அண்ணன் வரா, அவனும் டேபிள் நிறைய சாப்பாடு வச்சுட்டு கிளம்பிடுறான். ஆனா அடுத்து ஷாஷாவோட அம்மாவும் குட்டி பாப்பாவும் வராங்க. நாங்க உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்ல, சாப்பாடு இங்க இருக்கிறதே எனக்கு ஒரு 10 நாளைக்கு போதும் போல, நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, இல்ல நாங்க கிளம்புறோம்னு சொன்னோம்ல, இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்கறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்குமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க யான் பாக்குறான். இது உங்க வீடு மாதிரி, நீங்க வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், இதுக்கு காசெல்லாம் கொடுக்க வேணான்னு குட்டி பாப்பா கொடுத்த காசு எடுத்து அவகிட்டே மறுபடியும் கொடுத்துடுறான். யான் அங்க இருந்து வெளியே வர பின்னாடி வெளியே அசிஸ்டன்ட் சின்னு வந்துட்டு இருக்கான். அவங்க எல்லாம் இங்கதான் இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க நடைய மாறிடுச்சு, ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, என்ன மேட்டர்ன்னு கேட்க, இல்லையே அப்படிலாம் இல்ல, என்னையே கலாய்க்கிறியா அப்படின்னு சின்னவா அடிச்சு துரத்தி நம்ம யான் சுத்தி சுத்தி புடிச்சிட்டு இருக்கான். வர வர உனக்கும் என்ன நக்கல் பண்றதுக்கு திறமை அதிகமாயிருச்சு போல அப்படின்னு. அன்னைக்கு நைட் ஆகுது. ஷாஷாக்கு ஊருக்கு போக முடியேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ தனியா ஓரமா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அங்க யான் வரான். இவ தனியா உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு இவ மேல ஒரு கோட் எடுத்து போத்தி விட்டுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன், கிளம்பி போயிருவேன் அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை என்கிட்ட சொன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேல அப்படின்னு யான் கேக்குறான். இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஷாஷா சொல்லிடுறா. யானுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இங்க ஷாஷாவோட ஃபேமிலி ஒட்டுமொத்தமா அடுத்த நாள் வெளியே வந்து தனியா தங்குறதுக்கு வீடு பாக்குறாங்க. எத்தனை நாள் யானை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வீடு பாக்குற இடத்துல இன்னும் பெரிய வீடா காட்டுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஷாஷாவோட அப்பாவானனும் ஓவரா பேச ஆரம்பிக்க, அவங்க அம்மா தனியா எழுத்துட்டு போயிட்டு 2 பேருக்கும் நல்லா காதை கிள்ளி திருவி கொடுத்துட்டு, இங்க பாருங்க அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் லேடிட்ட டீசென்டான ஒரு நல்ல இடமா காட்டுங்க, ஹோட்டல் நடத்துறது கூட வசதியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இது முன்னாடியே சொல்லலாம்ல அப்படின்னு அவங்க ஒரு பாலடைஞ்ச இடத்துக்கு கூட்டு போறாங்க. இந்த இடத்துக்கு கம்மி தான் வாடகை, அது மட்டும் இல்லாம இங்க நிறைய குட்டி குட்டி ரூம்ஸ் இருக்கு, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஒரு 300 ரூபாய் அதுக்கு நீங்க வாடகை கொடுத்தா போதும். இந்த வீட்டோட சொந்தக்காரரு ஹோட்டல் வச்சிருக்கவங்கன்னா ஸ்பெஷலா வந்துட்டு பெர்மிஷன் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த போட்டி ஒண்ணு இருக்குல்ல, சமையல் போட்டி வருஷம் நடக்குமே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லங்க எங்களால அதுல கலந்துக்க முடியாது அப்படின்னு ஷாஷாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம 300 ரூபாய் வாடகை சொன்னீங்க, ஒரு 250 ரூபாய் போட்டுக்கிட்டீங்கன்னா வசதியா இருக்கும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவோட அம்மா கெஞ்சி கேட்க, சரி ஓகே நீங்க இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறதால 280 ரூபாய் போட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு பேரத்தை முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் யானவனோட ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நிறைய பிரச்சனை இந்த ஊர்ல இருக்கு, இதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு கேட்க, நிறைய பிரச்சனை இருக்குதான், ஆனா முறைகேடு எக்கச்சக்கமா காசை நிறைய பேர் முக்கியமான பதவியில இருக்கவங்க அமுத்திட்டு இருக்காங்க, அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் இந்த ஹோட்டல் இருக்கே, அந்த ஹோட்டல்காரங்க ஓவரா அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஷாஷா அந்த புது வீட்டுக்கு அம்மா அப்பா எல்லாம் பார்த்து அதை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்துடுறா. இந்த இடமா அப்படின்னு கேட்டு அவ சோகமாவே இருக்கா. ஏமா நீ இவ்வளவு வருத்தமா இருக்க, எங்களுக்கும் தான் நம்ம ஊருக்கு போக முடியேன்னு கவலையா இருக்கு, ஆனா நம்ம இருக்கிற வரைய ஹாப்பியா இருக்கணும்லன்னு சொல்ல ஷாஷா பாக்குறா. இல்லம்மா நான் இப்பதான் நீங்க பாத்திரம் விலைக்கு கஷ்டப்படுறீங்களேன்னு 30,000 ரூபாய்க்கு அந்த பாத்திரம் தேய்க்கிற மிஷின் வாங்கி வச்சுட்டு வந்தேன், இந்த இடத்த பாத்தீங்களா அது எவ்வளவு மோசமா இருக்குன்னு, நம்ம எல்லா வேலையும் செய்யறத கூட விடுங்க, நம்மள எல்லாரும் லோ கிளாஸ் அப்படின்னு பாக்குறாங்க, நம்ம ஊர் மாதிரி இல்ல, மாடர்ன் உலகத்துல எல்லாரும் ஈக்குவல் தான், டெய்லி இந்த மாதிரி சுதந்திரமே இல்லாத இடத்துல நைட் ஆனா வெளியே கூட போக முடியல, எப்படிமா வாழ்றது, எனக்கு போகவே பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, இருடா சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு அவங்க அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஷாஷா அழுது முடிச்சிட்டு அங்க போய் ஒரு ஆத்து பக்கமா ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. காத்து ஹெவியா அடிக்குது. கிளம்பலாம் அப்படின்னு பாக்கும்போது பக்கத்துல இந்த கொடியில இருந்து ஒரு துணி ஒண்ணு பறந்து ஷாஷாவோட முகத்துல விழுந்துருது. அந்த ஃபோர்ஸ்ல ஷாஷா தண்ணிக்குள்ள போய் விழுந்துடுறா. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு காப்பாத்தவரன் தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அந்த பொண்ணை காப்பாத்தி ஷாஷா ஒரு வழியா வெளியே தூக்கி போடுறா. இந்த பொண்ணு பேரு யுவானா. யுவான் சொல்லிட்டு இருக்கா, நான் உங்களை காப்பாத்துறதுக்கு வந்தேன், எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறத நான் மறந்துட்டேன்னு சொல்ல, நான் சாவறதுக்குலாம் ஒண்ணு உழுவலமா, தெரியாம ஆக்சிடென்டா விழுந்துட்டேன், நானே நீந்தி வந்திருப்பேன், நீச்சல் தெரியாம யாரையாவது காப்பாத்த போய் யாராவது தண்ணிக்குள்ள இறங்குவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அந்த பொண்ணு சொல்றா யுவான், இல்ல என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, வந்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லனா குளிரோடய நீங்க ரொம்ப தூரம் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீடு இங்க இருக்கு வா போலான்னு சொல்ல, இல்ல கதவு வழியா போக கூடாதுன்னு நாய் போறதுக்கு பாதை இருக்கும்ல, அந்த வழியா அந்த பொண்ணு குனிஞ்சு போறா. ஷாஷா பாக்குறா, சரி வர வழி இல்லன்னு அவளும் உள்ள குனிஞ்சு போயிடுறா. ஒரு குட்டியூண்டு ரூம் ஒண்ணு இருக்கு, அதுல அந்த பொண்ணு உட்காந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட சொல்லிடுறா. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நான் இங்க வேலை பாக்குறேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, நாங்க குட்டியா ஃபுட் ஸ்டால் வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணு உடம்புல நிறைய காயம் இருக்கு. இவ வச்சிட்டு இருக்க அந்த குட்டி ரூமுக்கு கதவுல எக்கச்சக்கமான லாக் இருக்கு. யாரோ இவளை கொடுமைப்படுத்துறாங்க, தப்பா பிஹேவ் பண்றாங்கிறது ஷாஷாக்கு புரியுது. நாங்க ஹோட்டல் வச்சிட்டு இருக்கோம்னு ஷாஷா சொல்ல, நீங்கயா நாங்க கூட
அந்த யுன்லாய் ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டலுக்கு தான் வேலை பாக்குறோம். அந்த ஹோட்டல்ல நல்லாவே யாருக்கும் சமைக்க தெரியாது. ஆனா தங்கத்தட்டு வெள்ளி தட்டுன்னு வச்சு காஸ்ட்லியா சாப்பாடை எப்படியாவது ஏத்திடுவாங்க. நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஜாலியா பேச ஆரம்பிக்கிறா. ஷாஷாவும் அந்த பொண்ணுட்ட ரொம்ப ஹாப்பியா உன் ஊர் எதுன்னு கேட்க, இது என் ஊர் இல்ல, ஆனா நான் இவங்க கிட்ட அடிமை பத்திரத்துல கையெழுத்து போட்டேங்கிறதால இவங்க சொல்ற வேலையெல்லாம் நான் பண்ணிதான் ஆகணும், அதனால என் ஊருக்கு என்னால போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஷாஷா அவளோட மனசை மாத்துறதுக்காக ஜாலியா பேசி சிரிக்க வைக்கிறா. இங்க ஒரு பக்கம் நம்ம யான் உட்கார்ந்துட்டு இருக்கான். சாப்பிட போலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, மத்த ஜூனியர்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்லு அப்படின்னு யான் சொல்றான். அவங்க எல்லாரும் உங்களை விட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு மரியாதையே இல்ல அப்படின்னு நம்ம சின்னும் சொல்லிட்டு இருக்க. நான் வந்துட்டு வயசுல சின்னவன், ஆனா அவங்க எல்லாம் விட எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, சோ என் மேல அவங்க கோவமா தான் இருப்பாங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் அமைதியா பேசிட்டு இருக்கான். எங்க ஷாஷா அந்த யுவான் இருக்கால, அந்த பொண்ணு ரூம்ல சுத்தி பாத்துட்டு இருக்கா. ஹே, இது வந்து போர்க்ல இருந்து வர கொழுப்பு தானே, இந்த காலத்துல யாரும் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களே, நீ சாப்பிடுறன்னு கேட்க எனக்கு பிடிக்கும். ஏன் நம்ம ஒரு அனிமலை மட்டும் சூப்பர்னு பார்த்துட்டு இன்னொரு அனிமலை கேவலமா நினைக்கணும், நான் சாப்பிடுவேன்னு சொல்ல, இதை வச்சு நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. இங்க யான் எல்லாரும் சாப்பிடுற இடத்துக்கு போறான். ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, யார் என் கூட விசாரிக்கிறதுக்கு வருது அப்படின்னு கேட்க, அங்க இருக்கிற யாரும் கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. எப்பா யான், சாரி, எனக்கு வந்துட்டு முதுகு வலிங்கிறதுனால கால் மேல கால் போட்டிருக்கேன், அங்க இருக்கிற ஆளு நக்கலா பேச, தலைவரை நீ கூப்பிடணும், மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு சின்ன சண்டைக்கு போயிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நம்ம முக்கியமான கேஸ் பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இந்த பிரின்ஸ் ஷாவ் இருக்காருல அப்படின்னு சொல்ல, ஆமா அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அவர்கிட்ட வேலை பார்த்தேன்னு சொல்ல வந்தேன், ஆனா நான் சின்ன பையனா இருந்தாலும் பிரின்ஸ் ஷாவ் எனக்கு சொந்தக்காரர்னு சொல்லியிருந்தா அத்தனை பேரும் வாயை பொளக்குறீங்கல்ல, அப்ப வயசு ஒரு முக்கியம் கிடையாது, என் பேக்ரவுண்ட நீங்க கேவலமா பாக்குறீங்க. நான் இப்ப சொல்றேன், நீங்க யாராவது இங்க இருந்து வேலையை விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருங்க, ஆனா முக்கியமா நிறைய வேலைகளை தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருந்தீங்கன்னா பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா ஷாஷாவோட அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. ஆஹா, பெரிய பிரச்சனை போது போல, இத டாபிக்க மாத்திர மாதிரி நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எல்லாருக்கும் டேபிள்ல எடுத்து வைக்கிறாங்க. யான் அமைதியா பாத்துட்டு இருக்கான். யான் கிட்ட வந்துட்டு சாப்பாடை பத்தி பேசுங்க, எந்த சிச்சுவேஷனையும் கூல் ஆக்கிரலாம் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. யான் பாக்குறான், நான் போய் ஹைகோர்ட்ல நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு சம்பள உயர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு போட்டிருக்கேன், எப்ப கிடைக்கும் தெரியாது, என் வேலையை நான் கரெக்டா பாத்துட்டே இருப்பேன்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் அமைதியா பாக்குறாங்க. ஷாஷாவோட அம்மா பாக்குறாங்க. பாத்தீங்கல்ல, யான் சின்ன பையனா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னு தோணுதோ கரெக்டா அவர் பண்ணுவாரு, நீங்க எதுக்கு எல்லாத்தையும் பத்தி கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, யான் மாதிரி ஒரு தலைவன் இருக்கும் போது நீங்க கவலைப்பட தேவை கிடையாது, அமைதியா சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்ல, யான் பாக்குறான். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல, எல்லாம் பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ரெண்டாவது பையனா பிறந்துட்டீங்க, முக்கிய பதவி எல்லாம் ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு போயிட்டதால நீங்க கவலையோட இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைச்சிருச்சுன்னா யாரும் அந்த மாதிரி கவலையோட இருக்க வேண்டாம் பாருங்க, நான் சொல்றத கேளுங்க, சத்தியமா நான் சம்பள உயர்வு வாங்கி தரேன்னு சொல்ல, உடனே யானோட அம்மா அந்த பெரிய சீஃப் மாதிரி ஒருத்தர் இருக்காருல யானுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல, அவரை முதல்ல நீங்க சாப்பிட்டாதான் மத்தவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட கொடுக்குறாங்க. அவர் சாப்பிடுறாரு, சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு எல்லாரும் வேகமா சாப்பிடுறாங்க. யான்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஷாஷாவோட அம்மாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஷாஷா அந்த பொண்ணுக்கு ஏதோ சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறா, சூப்பரா இருக்குன்னு அந்த பொண்ணு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. இல்ல நீங்க இருந்து கிளம்பி போயிடு, நீங்க இருக்காத, யாரும் உன்னை பாத்துற கூடாது, நான் போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு மட்டும் அங்க இருந்து கதவை திறந்துட்டு வெளியே போயிடுறா. ஷாஷாக்கு கவலையா இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. ஷாஷாவோட அம்மா யானுக்கு மட்டும் ஸ்பெஷலா சாப்பாடு செஞ்சு இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டு போயிட்டு யானுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேசலாமா அப்படின்னு யான் ஆரம்பிக்கிறான். இல்லப்பா எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் என் வேலையை போய் பார்த்துட்டு வரேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் பாக்ஸை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. ஷாஷா அன்னைக்கு வீட்டுல வந்து உட்கார்றா. அந்த பொண்ணோட ட்ரெஸ் காஞ்சிருச்சு, இதை போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. யான் அங்க வரான். டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நிக்கிறான். அப்ப ஷாஷா அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து அனுப்பிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அடிமை பத்திரத்துல வந்து யாராவது கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கடைசி வரையும் அடிமை தானா அப்படின்னு கேட்க, இல்ல முதல்ல அடிமை பத்திரம் மட்டும் ஒண்ணு தனியா இல்ல, கோர்ட்ல போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒருத்தங்களா அடிமையா விக்கிறதா இல்லையான்னு அவங்க குடும்பம் முடிவு பண்ணணும், இதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு யான் சொல்றான். அப்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஷாஷா அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கா. உங்க அக்கா ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுறா அப்படின்னு யான் கேட்க, அம்மா நீங்க எங்க அத்தைய பிரேக்கப் பண்ண போறீங்களா அப்படின்னு அந்த குட்டி பாப்பா கேக்குறா. ஆமா அப்படிங்கிற மாதிரி யான் சொல்ல, இல்ல பரவாயில்ல, என் அத்தைக்கு ஒண்ணு இது ஃபர்ஸ்ட் பிரேக்கப் கிடையாது, அதனால அவங்க மனசை தேத்திப்பாங்கன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் பிரேக்கப் கிடையாதா, இந்த குட்டி பொண்ணு என்னெல்லாம் பேசுறா பாரு அப்படின்னு யான் ஒண்ணும் புரியாம சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஷாஷா நேரா அங்க கிளம்பி அந்த நாய் போற வழியாவே நேரா உள்ள போயிடுறா. போலாம் அப்படின்னு பாக்கும்போது பார்த்தா அந்த கதவு வழியா அந்த ஹோட்டல் ஓனர் இருக்கான்ல, பாமா அந்த யுவானை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஷாஷா நடுவுல போயிட்டு, ஏங்க ஒரு பொண்ணு அடிக்கிறீங்க, ஏன் இந்த அளவுக்கு பாடாப்படுத்துறீங்க, அதுவும் இல்லாம உங்களை மாதிரி ஒரு பெரிய வீரன் ஒரு சின்ன பொண்ணு அடிக்கிறதுலாம் அந்த வீரனுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு உள்ள போயிட்டு அவனுக்கு ஐஸ் போட்டுட்டு இருக்கா. ஆனா அவன் காதுல வாங்குற மாதிரி இல்ல. வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீ யாரு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிரு,
இவன் என் அடிமை, இவளை நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ ஒண்ணு என்ன பண்ண முடியாது அப்படின்னு ஷாஷாவை அங்கிருந்து வெளியே துரத்துறான். ஷாஷா வெளியே போற நேரமா பார்த்து மறுபடியும் அந்த பொண்ணு போட்டு தரம் அடி அடிக்கிறான். ஷாஷாக்கு மனசு கஷ்டமா இருக்கு. மறுபடியும் ஒரு கல் எடுத்துட்டு உள்ள போயிட்டு, யோ தள்ளி போயா, அந்த பொண்ணு மேல கைய வச்சா உன் மண்டையை உடைச்சிருவேன் அப்படின்னு நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேகமா ஷாஷா பின்னாடி ஒளிஞ்சு வந்து நின்னுட்டு இருக்க. அப்ப கொஞ்சம் ஆளுங்க வேகமா உள்ள வராங்க. ஷாஷா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, ஆல்ரெடி நம்ம யான் கிட்ட ஒரு முக்கியமா அடிமையா வச்சு நிறைய பேரை ஏமாத்துறாங்க. இந்த விஷயத்தை நீங்க விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கும் நல்ல பேர் தானே கிடைக்கும். சோ நான் போற இடத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா. சோ ஆளுங்க அங்க வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம யானும் வரான். யான் வெளியே இருக்கிற ஆளுங்க கிட்ட, என்னது இது, அடிமைங்களா வச்சு ஆளுங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, பொய் பேச்சு பேசிட்டு சாதாரண மக்களை கடன் இருக்கிறவங்கள அடிமையா மாத்துறீங்களா, கோர்ட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு கேட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, இங்க இருந்து கிளம்பி போயிருங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு இந்த ஹோட்டல் ஓனர் யான் காதலே போய் மிரட்ட, ஐயோ எனக்கு லைட்டா பயமா இருக்கு, அப்ப நீங்க ஏதோ ஒரு பெரிய முக்கியமான ஆளு சட்டத்துக்கு புறம்பா வேலை பாக்குறாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல நான் அப்பெல்லாம் சொல்லுன்னு அந்த ஹோட்டல் ஓனர் கத்த ஆரம்பிக்கிறான். உடனே இப்ப யானோட ஜூனியர்ஸ் எல்லாருமே யானுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நேரா உள்ள போறாங்க. அங்க ஷாஷாவும் அந்த பொண்ணு நிக்கிறத யான் பாத்துடுறான். இங்க பாருங்க, உண்மையாவே இந்த பொண்ணு என்னோட அடிமை தாங்க அப்படின்னு அந்த ஹோட்டல் ஓனர் பேச, சரி பத்திரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். பத்திரத்தை எடுத்து வந்தா அது ஒரு ஃபேக் பத்திரமா இருக்கு. இது ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு நம்ம யான் ஷாஷாவையும் அந்த யுவானையும் பார்த்து சொல்ல, போக கூடாது அப்படின்னு ஹோட்டல் ஓனர் மிரட்ட ஆரம்பிக்கிறான். யான் பாக்குறான், அந்த ஆள் ஷோல்டரை ஒரு முறுக்கு முறுக்கி, ஒழுங்கா அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நான் வெளியே போன்னு சொல்றேன், என் பேச்ச மாரி நீ போகாதன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே யானை போய் கைய பிடிக்கிறா ஷாஷா. இல்ல வேண்டாம், சண்டைலாம் வேண்டாம் அப்படின்னு. யானுடனே ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஷாஷா அங்க அந்த பொண்ணை கூட்டி கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.